வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எப்படி வீட்டிலேயே இயற்கையான முறையில் கொசு விரட்டுற லிக்விட் செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த லிக்விட் கொசுவை கொல்லாது, பட் கொசு வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் நமக்கு கொடுக்கும். இப்போது நார்மலாக கடையில் விற்கிற இந்த மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் லிக்விட்லாம் பார்த்திங்கன்னா இதில் கொசுவை கொல்ற மருந்துகள் சேர்ப்பாங்க. அதாவது இப்போ வயல்வெளியிலலாம் பூச்சி மருந்து அடிப்பாங்க இல்லையா, அந்த பூச்சி மருந்து தான் இந்த லிக்விடில் கலந்து நமக்கு இந்த கொசுவை கொல்ற லிக்விட் நமக்கு கடையில் விற்கிறாங்க. இது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம குழந்தைங்களுக்குமே ரொம்பவே கெடுதலானது. இது ஒரு விஷம். நம்ம இதை இன்ஹேல், அதாவது இதை சுவாசிக்கிறதுனால நமக்கும் இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட இம்யூன் சிஸ்டமை டேமேஜ் பண்ணும். அதனால நம்ம இதை யூஸ் பண்ணுறதை கண்டிப்பாக தவிர்க்கணும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெமெடி ஒன்று சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெய். வேப்பெண்ணெய் இயற்கையாகவே எந்த விதமான கிருமிகளும் பூச்சிகளும் அண்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம வேப்பெண்ணெய் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த காரணத்துக்காக தான் நம்ம இந்த வேப்பெண்ணெய் எடுத்திருக்கோம். இதில் இருந்து வர்ற ஸ்மெல்னால் இந்த கொசுக்களும் சரி ஈக்களும் சரி நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாது. ஏன்னா அதுங்களுக்கு அந்த ஸ்மெல் சுத்தமாக பிடிக்காது. அதனால நம்மக்கிட்ட அது நெருங்காதுங்க. இது நமக்கும் சரி பூச்சிகளுக்கும் சரி எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இருந்தாலும் பூச்சிகள் இந்த ஸ்மெல்லை வெறுக்கிறதுனால நம்மக்கிட்ட இது வராது. அடுத்தது இது கூட என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைன் ஆயில். பைன் ஆயில் அப்படின்றது பைன் மரத்துலேருந்து எடுக்கிற எண்ணெய். இந்த எண்ணெய் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இது ஒரு மசாஜிங் ஆயிலாக யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஃபெனாயில் செய்கிறதுக்கு முக்கியமான ஒரு மூலப்பொருள், அதாவது ஒரு பேசிக் காம்போனன்ட் இந்த பைன் ஆயில். இந்த பைன் ஆயிலோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக ஒர்க் ஆகுது. அதாவது இது பூச்சிகளை கொல்லாது, அதே நேரத்தில் பூச்சியை அண்ட விடாமல் செய்யும். பூச்சிகளுக்கும் கொசுங்களுக்கும் இல்லை ஈக்களுக்கோ இந்த ஸ்மெல் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அதால் இந்த ஸ்மெல்லை சுவாசிக்க முடியாது. அதனால நம்ம வீட்டுக்கு இந்த கொசுக்களை வரவிடாமல் நம்மளால் தடுக்க முடியும். ஸோ இப்போது இந்த பைன் ஆயிலில் நான் ஒரு 15 ml எடுத்திருக்கேன். இதில் இப்போது நம்ம இந்த வேப்பெண்ணெயை ஒரு 10 ml இதில் சேர்க்க போகிறோம். 10லேருந்து 15 ml நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம இந்த ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா இந்த ரீஃபில் பாட்டில், இந்த ரீஃபில் பாட்டிலில் நான் இதை ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிவிட்டு இதை எப்பயும் போல் க்ளோஸ் பண்ணி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைன் ஆயில் 1 லிட்டரோட விலையே 150 ரூபாயிலிருந்து 200 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி வேப்பெண்ணெயோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 60 ரூபாய்க்குள்ளே தான் இந்த பாட்டிலோட விலையே இருக்கும். ரொம்பவே கம்மியான விலையில், அதுவும் இயற்கையான முறையில் நமக்கு இந்த கொசு விரட்டுற லிக்விட் நம்ம இப்போ செஞ்சிட்டோம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நார்மலாக எப்போவுமே இந்த பாட்டிலில் முக்கால்வாசி அளவு தான் நம்ம ஃபில் பண்ணணும், ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது. எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலுமே ஒரு பாட்டிலில் 1/4 பாகம் காற்று விட்டுட்டு 3/4 பாகம் வரையும் தான் நம்ம இதில் லிக்விடை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போது இதை நம்ம போட்டு பார்க்கலாம். பாருங்கள், லைட் எரியுது. இப்போது நிறைய வீடியோஸ்லலாம் நானே பார்த்துருக்கேன். நிறைய பேர் வேப்ப இலையை அரைச்சி அதை காய்ச்சி அது கூட கற்பூரம்லாம் சேர்த்து இந்த மாதிரி பண்ணி காட்டுறாங்க. அது நான் கண்டிப்பாக சொல்கிறேன், சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாது. எப்போவுமே எண்ணெய் மட்டும்தான் இந்த லிக்விட் மிஷினில் வேலை செய்யும். எண்ணெய் ஊற்றுனா மட்டும்தான் இது எவாப்ரேட் ஆகும். ஓகேங்களா? எவாப்ரேட்னா அந்த காற்றுல ஸ்மெல் பரவும். ஸோ இந்த ஸ்மெல் பரவுறது மூலமாக நமக்கு கொசுவாக இருந்தாலும் ஈக்கள் பூச்சிகள் எதுவாக இருந்தாலுமே நம்மக்கிட்ட அது நெருங்காது. இது கூடவே நீங்கள் இப்போ நார்மலாக குழந்தைங்களுக்கு கொசு கடிக்குது அப்படின்னா கையில் கால்லெல்லாம் சுத்தமான தேங்காய் எண்ணெயை ஃபுல்லாக தேய்ச்சிருங்க. கை காலில் தேய்ச்சிட்டு தூங்குனீங்கன்னா உங்களை ஒரு கொசு கூட கடிக்காது. இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எனக்கு ரொம்பவே ஒர்க் ஆகுது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது மற்ற லிக்விட் மாதிரி பூச்சிகளை கொல்லாது, இது பூச்சியை விரட்டும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இது போல் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.